இது ஸ்டெஃபியோட பகிர்வு. ஸ்டெஃபி சொல்லியிருந்தாங்க, எனக்கு மேரேஜ் லைஃப் இன்ட்ரெஸ்டே இல்லை, வீட்டில் வற்புறுத்தினாங்க. அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப்பில் இருந்தேன். அங்கே உள்ள கோவத்தை டக்குன்னு என்ன பண்ணுறது, ஓகே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஃபோட்டோ கூட பார்க்கவே இல்லை. ஆசையாக திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா கேட்டால் கிடையாது, லவ் குரு. வீட்டில் சொன்னாங்க, பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்து இருக்கணும்ல, அப்படி தோணவே இல்லை எனக்கு. அவர் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாலாம் இருக்க மாட்டார். என்னோட பார்வையில் ஒரு அழகுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன்லாம் கிடையாது. அதனால வெளியே எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா கூட அவர் வரேன்னு சொன்னால் கூட இல்லை வேணாம் நானே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க, பொண்ணுங்க பசங்களாம் வருவாங்க, அவங்களோட வெளியே போகிறது இருக்கும். அவங்களும் கேட்பாங்க, என் ஹஸ்பண்டை கூப்பிடலாம்ல, சும்மா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முறைச்சிடுவேன். அவங்களும் கேட்க மாட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் 1 month 2 month இல்லை 1 year அப்படி தான் இருந்தேன். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, யாராச்சும் இன்விடேஷன் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா நான் ஒன்று அவரை போயிட்டு வர சொல்லுவேன், இல்லை அப்படின்னா நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். கேட்பாங்க, அவர் வரலையா? இல்லை அவருக்கு வேலையாக இருக்குது, வர முடியல. அவர் போனார்னா கேட்பாங்க, எங்கே அவங்க வரலையா? இல்லை அவங்க பாவம் டயர்டாக இருக்கிறாங்க, அதனால தான் நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்காக அவர் மேலே அப்படியே இறக்க வந்துட்டு நமக்காக பேசுகிறாரு அப்படின்லாம் தோணுதே கிடையாது எனக்கு. 1 year போச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு, இப்படியே ஒரு நாள் தான் இருக்கிறது, பேசாமல் அவர்கிட்ட சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கலாமா? அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், இப்படியே இருக்கிறதுக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடலாமே. ஐயோ அதெல்லாம் எதுக்கு, இங்கே பாருங்கள், எனக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னேன். நீங்கள் என் கூட வந்தால் எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் தான் உன் கூட வருத்தே இல்லையே, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு பொறுமையாக கேட்டார். மற்ற ஆண்கள் அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அப்படி பேசலை. நான் சொன்னேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நான் சந்தோஷமாக இருப்பேன், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் உன்னை திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்ட்டு தெரிஞ்சிருச்சு. சரி நீ அதுதான் ஆசைப்படுறேன்னா அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அதை பண்ணி தொலைங்க அப்படின்ற மாதிரி என் கையால் அவருக்கு சமைச்சு போட்டது இது எதுவுமே இல்லை. சில டைமில் சமைப்பேன், அவரை அடுத்து போட்டு சாப்பிட்டுப்பார், இவ்வளோதான் இருக்கும். ஒரு சமயம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகும்போது தான், பெங்களூர் போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு. அப்போது இன்ஃபர்மேஷன் இங்கே இவருக்கு கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. பதறி அடிச்சுட்டு வந்தவர். எனக்கு அப்படியே அன்கான்ஷியஸாக இருக்குது, துடிக்கிற தெரியுது, கண்களில் ஃபுல்லாக கண்ணீர். சொல்கிறாங்க, இது பண்ணும் அது பண்ணும், இந்த ஸ்கேன் எடுங்க, அது இதுன்னுன்றாங்க, சொல்கிறாங்க. அப்படியே ஓடுறாரு, ஓடி போயிட்டு இதை பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. கண் கூட அப்படியே பார்க்குறேன். எனக்கு அப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு வலி. அங்கே நர்ஸ் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, கொடுத்து வச்சவங்க இல்லை, இப்படி தான் இருக்கணும் ஹஸ்பண்ட்னா. அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். என் கணவர் அதெல்லாம் சரி பண்ணி என்னை மறுபடியும் கொண்டு வந்தார். என் ஃபேஸில் ஒரு சைடில் அந்த ஸ்டிச் மார்க் கொஞ்சம் அப்படி இருக்கும், லைட்டாக அந்த மார்க் இருக்கும், ஆக்சிடென்ட் மார்க்கு. அழகு அப்படின்னு தேடி போயிருந்தேன் இப்போது. ஆனால் அவர் என்னை இப்போவும் ரசிக்கிறார். வெளியே எங்கேயாச்சும் போகும்போது கூட்டிகிட்டு போவார், வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அட வா அப்படின்னு சொல்லுவார், பெருமையாக சொல்லுவார், என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. லவ் குரு, நம்மளை ஒருத்தங்களை கேவலமாக படுத்தியிருக்கோம், அசிங்கப்படுத்தியிருக்கோம். டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன், அப்புறம் கேன்சல் பண்ண சொல்லியாச்சு. நான் சொன்னேன், நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஆனவளாக இருக்கிறேன். அவர் சொன்னது, நீ என்ன ஆசைப்பட்டியோ, எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டியோ அப்படி இரு, இல்லை நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, உங்களுக்காக மட்டும்தான் இருப்பேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டேன். லவ் குரு, அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்னோட கணவரை எப்போவும் அழகாக காதலிச்சிட்டு இருக்கேன், அதே லவ்வோட. எங்கேயாச்சும் போன கூட அவர் இல்லாமல் போகவே மாட்டேனே, அவர் இருந்தால் தான் நான் போவேன். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேர் வெஸ்ட்லி. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் நம்மளை அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்கள் கூட கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கப்புறமா தருணங்கள் தானாக அமைஞ்சிருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, சந்தோஷமாக இருங்க, ஓகேவா? தோற்றம் நிலையானது கிடையாது, அதை புரிஞ்சுக்கிங்க. அழகுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது நிரந்தரம் இல்லாத ஒன்று, அது உங்களுக்கும் தெரியும். எதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நல்ல மனசு, நல்ல குணம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். அதுதான் என்னுடைய அட்வைஸ்.